ஹலோ, வணக்கம் உறவுகளே. நாங்கள் இன்றைக்கு பாஸ்தா செய்ய போகிறோம். பாஸ்தா அதாவது இங்கே இது செய்ய போகிறோம். இது செய்ய போகிறேன். தண்ணி கொதிக்குது, சட்டி வச்சுட்டேன். அதுக்கு தேவையான பொருள் இது கோழி நெஞ்சுண்ட சதை அரைச்சி இதை அரைச்சி என்று சொல்கிறது. இந்த அரைச்சியில் நான் சோஸ் காய்ச்ச போடுறேன். அதாவது அரைச்சியை போட்டு இந்த வெங்காயத்தை வதக்கி உரைப்பு மிளகாய் ஒன்று போட்டிருக்கு. இது சிவப்பு மிளகாய் இது போட்டிருக்கு. இதுவும் வெட்டி வதக்க போகிறேன். வதக்கிட்டு இந்த அரைச்சி கோழியில் செய்து அரைச்சது அதை போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு இது தக்காளி பழ சோஸ் விடணும். தக்காளி சோஸ். அதுக்கு மசாலா பவுடர். இந்த மசாலா இதில் இருக்கிற இந்த பவுடர் போட போகிறேன். இது போட்டால் நல்லா இருக்கும். அப்போ அவ்வளவுதான் தேவையான பொருள். நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தண்ணி கொதிக்குது. உப்பு போடணும், எண்ணெயும் போடணும். எண்ணெய் விடணும், கொதிக்கட்டும் நல்லா. இப்போ இது சூடாயிட்டு எண்ணெய் விட்டுட்டேன். நான் கொஞ்சம் தொண்டை ஆட்டிட்டுது, அதான் குரல் கொஞ்சம் ஒரு மாதிரி வரும். கொதிச்சு வர வெங்காயத்தை போடுவோம். பார்க்க வெங்காயம் வதங்கி வரணும். கொஞ்சம் பதம் கட்டும் வாங்கின அப்புறம் இது பாருங்க வதங்கி கொண்டு வருது. இப்போ தண்ணி வச்சுட்டுது. பாஸ்தாவை போடுவோம். போட்டுட்டேன். அவியட்டும். இது வதங்கி கொண்டு வருது. இப்போ இந்த சிவப்பு மிளகாய் போடுறேன். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கிட்டது. இப்போ கொஞ்சம் மஞ்சள் போடுறேன். கொஞ்சம் மஞ்சள். அடுத்தது நான் கொஞ்சம் உரைப்பு தூள் போடுறேன். கறி சமைக்கிற தூள் ஒரு தேக்கரண்டி அளவு. இவருங்கோ கொஞ்சம் ஒரு தேக்கரண்டி அளவு. கொஞ்சம் உரைக்கட்டு மண்டக்கா சாடையாக உரைக்கட்டு மண்டை. இதுக்கு அரைச்சி கோழி இதை போடுவேன். இதை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்க வேணும். வதக்கிட்டு அவிய விடணும். கொஞ்சம் தண்ணி விட்டு அவிய விடணும். இப்போ காட்டுறேன். வேறங்க உப்பு போடையில் உப்பு போடுறேன். அவிய வேணும். என்னென்னா நல்லா கொஞ்சம் அவிய வேணும்.
கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி அவிய விடுவேன். கொஞ்சமாக தான் விடணும், அப்படியே மூடி விடணும். மூடி அவியட்டும். அப்புறம் சோஸ் அதுகள் விடணும். சோஸ் விட்டு கண்ணேரம் அவிய விடுறேன். அப்புறம் காட்டுறேன். இந்த பாருங்க இறஞ்சி வந்துட்டுது. இப்போ வந்து தக்காளி சோஸ் விட போகிறேன். தக்காளி சோஸ் இந்த அரைச்சி மாடில் இருக்குது, பண்டியில் இருக்குது. பண்டி சாப்பிட்றதில்ல விட்ட மாடு சாப்பிடுவினம். நான் கோழி வாங்கினான், என்னை தொண்டை கொஞ்சம் அடைச்சிட்டுது. அதனால தான் இப்படி கதைக்கிறேன். கொஞ்சம் கொதிக்கணும். இது பாஸ்தா பொலோனீஸ்ன்னு சொல்கிறது. பொலோனீஸ் இங்கே வாங்க, நூடில் அவிச்சு வச்சிருக்கிறேன் பாஸ்தாவை. இது கொதிக்குது, கொதிக்கட்டும், அவிஞ்சு வரட்டும். அவிஞ்சு வர இந்த மசாலா பவுடர் இது போட போகிறேன். இந்த பாருங்க அவிஞ்சு வந்துட்டுது. கொஞ்சம் சாணை விடலாம். அந்த சாணை இந்த பாருங்க சாணை, இது சாணை கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் விடுவேன். காணும் ஒரு கொஞ்சம் பட்டர் டேஸ்டாக கொடுக்கும். இப்போ வந்து இந்த இது போட போகிறேன். காட்டுறேன். வேறங்க இன்னொரு சட்டியில் இந்த பாஸ்தாவை போடுறேன். இதுக்குள்ள வந்து சோஸை போடுறேன், அரைச்சி சோஸ். இந்த அரைச்சி சோஸ் இதுக்கு வந்து கொஞ்சம் இங்கே பாருங்க கேசை இது கொஞ்சம் போடுறேன். பாருங்க போட்டிருக்கு. இதுதான் பார்த்தா. அஞ்சு பாருங்க கேஸை போடாமலும் இப்படியே இன்னொரு கோப்பையில் இதை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த சோஸை விட்டு சாப்பிட்லாம். இதுதான் இனி கோப்பையில் போட்டுட்டு இங்கே வேறுங்க பார்த்தா ரெடி. இப்படித்தான் செய்கிறது. நல்லா ஆவி பறக்குது, சூடாக இருக்குது. இதுதான் இன்றைக்கு சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்தி விடுங்க. இதுதான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். ஓகே, பாய்.